பொதுவாக நீயா நான் ஃபுல் ஷோ பார்க்குறத விட உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க. நீயான ஷோ எல்லாமே எடுத்துக்கிட்டு அது நான் ரொம்ப பார்ப்பேன். அது எல்லாமே வந்துடும். அது என்ன ஷோ பண்ணியிருக்காங்கிறதும் இருக்கும், அதில் உள்ள காமெடி ஹைலைட்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுல் ஷோ பார்த்தது வந்து மாமியாவுக்கும் மருமகனுக்கும் வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. செம்ம காமெடியாக இருக்கும். நானும் என் ஒய்ஃபும் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தோம். அதுக்கப்புறம் அந்த இது வந்து ட்ரோலில் இவங்க எப்படி அதை எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தேன். அது இன்னும் செம்ம காமெடி இதுவாக இருந்தது. இப்போ எங்களுக்கெல்லாம் என்னென்னா யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களை மாதிரி ஷோக்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும், ஒரு புதிய தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரஜினி சார் சொன்ன மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கிட்டா அவர் எதுக்கு இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னா அவருக்கான ஒரு குவாலிட்டி அது இருக்கும். நான் ஏவிஎம் ஸ்டுடியோ செக்யூரிட்டியில் பார்த்தேன். லஞ்ச் கொண்டாந்து வைப்பாங்க சார் ஷூட்டிங்கில். நம்மளாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு அவசரத்தில் போயிடுவோம். அதுக்கப்புறம் நானும் இப்போ அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறேன். என் தட்டை யாரையும் கழுவ விட மாட்டேன், சாப்பிட்டதை வந்து நானே கழுவி வச்சுட்டு போயிடுவேன். கேரியர் கொண்டாந்து வைப்பாங்க சார். அவர் சாப்பிட்டுட்டு அந்த கேரியரை கழுவி கொண்டாந்து அழகாக வெளில வச்சுட்டு போயிடுவார். அப்போ நான் செக்யூரிட்டி வெளில பார்ப்பேன். அப்போ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கர ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இதில் இருந்து பார்க்கும்போது இதுவாக இருக்குது இல்லை? அதே மாதிரி தான் விஜய் சார் இன்னைக்கு அவர் இதுவாக இருக்காருன்னா, நம்ம போய் கதை சொன்னோம்னா உட்காந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளை கொண்டாந்து காரில் ஏற்றி நம்ம போய் அந்த கண்ணாடியில் வரைக்கும் கை காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது அவங்களுடைய ஒரு குவாலிட்டி. கோபி சார் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய ஷோக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போயிருந்தேன். அதுக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான தருணம் என்னென்னா, அப்போ தான் பசங்க படம் பண்ணியிருக்கும் போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு காலாண்டர் போடுவாங்க. அங்கே உள்ள விஐபி எல்லாத்தையும் வச்சு காலாண்டர் போடுவாங்க. அதில் கோபி சார் பக்கத்தில் என்னையும் சேர்த்துருந்தாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு பக்கத்தில் நம்ம போட்டவையும் போட்டிருக்காங்க, நம்ம உண்மையாகவே விஐபி ஆகிட்டோமா அப்படின்னு. எனக்கு உண்மையில பசங்க படம் முடிஞ்சுட்டு நான் விஐபி ஆகிட்டேன் அப்படின்னாவே எனக்கு சிரிப்பு வரும். ஆனால் கோபிநாத்துக்கு பக்கத்தில் என் ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த காலண்டர் நான் ரொம்ப நாள் வீட்டிலே வச்சுருந்தேன். அது வருஷம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அந்த ஷோ போகும்போது மேடையில் கூப்பிட்டு அதே மாதிரி பில்டப் கொடுத்து நல்லா பேசியிருந்தார். அப்போ அந்த ஆசியா லெவலில் எலிஃபண்ட் அவார்டு வாங்கியிருந்தேன். அதை ரொம்ப ரசித்து முதல் முறையாக வாங்கினது அப்படின்னு ஒரு அவார்டை வாங்கும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளவு கௌரவம் அடைஞ்சிருப்போமோ, அது என்ன ஹைதராபாத்தில் கிடைச்சது. அங்கே தெலுங்கில் பேசி நமக்கு அது சரியாகவும் புரியலன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அதை தமிழ்லையே வந்து ஒரு கோபிநாத் வந்து அதை பேசி எதுக்காக அவருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் பேசி அந்த கௌரவத்தை நம்மளை அங்கே நிறுத்தும்போது கோபி சாருக்கான அவர் மேலே இருந்த லவ் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் அதில் இருந்தே நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அவருக்கு பேசுவேன், எனக்கு அவர் பேசுவார். ஒரு பசங்க படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்குமே எனக்கு பேசுகிறத வந்து அவர் ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கிறாரு. நான் பசங்க 2 படம் பண்ணும்போது சூர்யா சார் எதுவும் பண்ணும்போது அதில் இவருடைய ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். ஒரு குழந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோடைய கிரியேட்டிவிட்டி எவ்வளவு லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கட்டுரை. அதை நான் பசங்க படத்தில் அந்த நயனா கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிஷனில் வந்து அந்த மிஸ் கேட்கும்போது அந்த கதையை அதை சொல்லும். அப்படிங்கிறத அதை ஒரு விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. கல்குலேருந்து எல்லாமே அது வந்திருக்கும். அது வந்து கோபிநாத் சாருடைய ஐடியாவில் தான் நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன்.